ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கும் மெல்போர்ன் ரெனகேட்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட 26வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7th January மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:45 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வெனியூ பொறுத்த வரைக்கும் பெர்த் ஸ்டேடியம் ஆப்டஸில் வச்சு தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் சந்திச்சிருந்தாங்க ரிவர்ஸ் பிக்சர்ஸில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெனகேட்ஸ் லாஸ்ட்டில் ரொம்ப க்ளோஸாக போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு 144 அப்படிங்கிற சேஸை பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சு வின் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டில். ஸோ அதுக்கு ஒரு ரிவெஞ்ச் வந்து கொடுக்க போகிறாங்களா பெர்த் ஸ்காச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது. சரி, ஓகே. வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேம்சாஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஸோ 39 போட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் நடந்திருக்கு. 20 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 19 பேட்டிங் செகண்ட் சொல்லி ஒரு பேலன்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோர் 166 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹை ஸ்கோர் 213க்கு 3, லோ ஸ்கோர் 79க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட்டு 3 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணல. செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும், தேர்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருந்திருக்கு. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் எல்லா விக்கெட்டில் ட்ரெடிஷ்னலி இருக்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகும். அது பார்த்திங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் கூட கம்பேர் பண்ணிடலாம், பவுலர்ஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ரா பேஸ் போடக்கூடிய ஹை பேஸ் பவுலர்ஸை கொஞ்சம் உங்கள் டீமில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ ஹெலியர் கேட்ச் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 21 முறை சந்திச்சிருக்காங்க இந்த ரெண்டு டீமும். பெர்த் ஸ்காச்சர்ஸ் பாருங்கள் 16 முறை வின் பண்ணியிருக்காங்க. ரெனகேட்ஸ் வந்து 4 முறை தான் வின் பண்ணியிருக்காங்க, 1 முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு டீமுக்கும் இடையே நடந்த மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடை வச்சு நம்ம பார்க்கல ஸ்காச்சர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது பெர்த் ஸ்காச்சர்ஸோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஹர்ஸ்ட்டு, ஃபின் ஆலன் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கூப்பர் கன்லி, ஆரன் ஹார்டி, ஆஸ்டன் டர்னர், நிக் ஹோப்சன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ ஸ்பூர்ஸ், மேத்யூ கெல்லி, ஆண்ட்ரூ டை, ஜெசன் பெஹரண்டாஃப், லான்ஸ் மோரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளேயிங் லெவன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் லான்ஸ் மோரிஸ், பெஹரண்டாஃப், ஆண்ட்ரூ டை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ கெல்லி, அதுக்கு அடுத்தபடியாக கூப்பர் கனோலி வந்து இந்த மேத்யூ கெல்லி கூப்பர் கனோலி 2 ஓவர் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹார்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் அதிக ஓவர்ஸ் பவுல் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டீமில் மிச்சல் மார்ஸ் வந்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அப்படி மிச்சல் மார்ஸ் வந்தார் அப்படின்னா இந்த இடத்துல நிக் ஹோப்சன் பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி மிச்சல் மார்ஸ் வந்தாலுமே மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ ஹர்ஸ்ட் இருக்கார். ஃபின் ஆலன் ஓப்பனிங் அப்படின்னா 1 டவுன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சல் மார்ஸ் தான் வரப்போகிறார். நம்பர் 4ல் கூப்பர் கனோலி, 5ல் ஹார்டி, 6ல் டர்னர் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆர்டர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸு ஃபஸ்ட்டு மேத்யூ ஹர்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு 2-3 20 அடிச்சிருக்காரு. வென்யூவில் 18 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஹெட்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஃபின் ஆலன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நல்ல டச்சில் வந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டீம் விட்டு தூக்க மாட்டாங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் ஆடல வென்யூவில் 25 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. கூப்பர் கன்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 92 ரன், ஒரு விக்கெட்டு, வென்யூவில் 311 ரன்னு, 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போயிருக்கு. இன்கேஸ் 11ல் மிச் மார்ஸ் வந்தார் அப்படின்னா நீங்கள் கூப்பர் கனோலிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் அவருக்கு கொடுத்துட்டு கூப்பர் கனோலி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட் ஹார்டி பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த வென்யூ எனக்கு ரொம்பவே பிடித்தமான வென்யூ. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் ஒரு டீசெண்டான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 60லேருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை இவர் எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பர்சன்டேஜ் வைஸாக இன்னும் கம்மியாக தான் இருக்கார். ஆஸ்டன் டர்னரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கிடையாது, ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு தான் சொல்லணும். சேஸ் ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் பிக்காக நீங்கள் டர்னர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிக் ஹோப்சன் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெருசாக ஸ்டாட்ஸ் இல்லை. வென்யூவில் மட்டும் ஒரு 35 ஆவரேஜ் இருந்திருக்கு. லாஸ்ட்டில் இறங்கி நிறைய மேட்சஸ் நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. அடுத்து மேத்யூ ஸ்பூர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒஸ்ட்டு ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். அப்படி ஆடினாலுமே ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. மேத்யூ கெல்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 19 இன்னிங்ஸில் 25 விக்கெட்டு. போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேத்யூ கெல்லி ட்ரை பண்ணிக்கலாம். ரிஸ்க்காக போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ஒரு விசி கிராண்ட் லீக் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
அடுத்து தான் ஆண்ட்ரூ டை மினிமம் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு பெரிய பிளேயர்ஸ் யாருமே இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்டில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக பண்ணல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேன் ரிச்சர்ட்சனாக இருக்கட்டும், ஆண்ட்ரூ டையாக இருக்கட்டும், நிறைய பிளேயர்ஸ் சொல்லலாம். வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்டர் சிடில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பிபிஎல்லே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்துக்கக்கூடிய பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. சேவியர் பாட்லெட் இன்னைக்கு கூட ப்ளே பண்ணியிருந்தார், பெருசாக விக்கெட் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி பவுலர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிபிஎல்ல விக்கெட்ஸ் கிடைக்கிறது கிடையாது. புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸும் சரி, நார்மலாக ஒரு 4 ஓவர் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டுக்கிட்டில் 17 மேட்ச்சுக்கு 19 விக்கெட் இருந்து ஆண்ட்ரூ டை எடுத்திருக்காரு. வென்யூவில் 30 மேட்ச்சுக்கு 48 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. பேரண்டாஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஹெட்டுக்கிட் 15 மேட்ச்சுக்கு 18 விக்கெட், வென்யூவில் 28 மேட்ச்சுக்கு 37 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லான்ஸ் மோரிஸ் 2 மேட்ச் ஆடி 2 ஹெட்டுக்கிட்டில், வென்யூவில் 12 மேட்ச் ஆடி 21 விக்கெட். செகண்ட் போலிங் லான்ஸ் மோரிஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் பிக், ஆல்ரெடி எல்லா வீடியும் நம்ம மென்ஷன் பண்ணுறது தான். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் கூப்பர் கன்லி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வில் சதர்லாண்ட் ஜாம்பா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. டர்னர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா ஒரு முறையும், ரிச்சர்ட்சன் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. குரிந்தர் சந்து ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நிக் ஹோப்சன் பொறுத்த வரைக்கும் ஜாம்பா ஒரு முறையும், ஆஸ்டன் ஏகர் பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட்சன், சதர்லாண்ட் ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்காச்சஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ரிஸ்க் சிவிசி, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சேஃபான சிவிசி, இது ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸில் ஃபின் ஆலன், கூப்பர் கனோலி, ஆரன் ஹார்டி, ஸோ மேத்யூ கெல்லி, ஆண்ட்ரூ டை, ஜெசன் பெஹண்டாஃபே. ஸோ இன்கேஸ் நான் சொல்கிறது மார்ஷ் உள்ளே வந்தாலும் நீங்கள் மார்ஷ் ஸ்ட்ரைட்டாகவே பிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டர்னர்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஃபான சிவிசி யாரெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கல, ஜெசன் பெஹண்டாஃபே, கூப்பர் கனோலி, இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்மால் லீக்குக்கு ஒரு சேஃபான சிவிசியாக இருக்காங்க. இதில் கூப்பர் கனோலி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு தெரிய வராரு. ரிஸ்க் எடுத்து யாருக்கெல்லாம் நம்ம விசிஆர் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கல. மேத்யூ கெல்லி ரொம்பவே ரிஸ்கியான பிக்காக வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் போலிங்கில் விசிஆர் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆரன் ஹார்டி ஃபஸ்ட் போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணல ஒரு ரிஸ்க்கான சீரீஸை நீங்கள் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெல்போர்ன் ரெனகேட்ஸ் ஜாஸ் ப்ரௌனு, ஃப்ராசர் மெக்கார்க்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிம் சைஃபர்ட்டு, ஜேக்கப் பெத்தேலு, லாரி ஈவன்ஸு, ஜொனத்தன் வில்ஸு, வில் சதர்லாண்டு, டாம் ரோஜஸு, குரிந்தர் சந்து, ஆடம் ஜாம்பா, சேவியர் க்ரான். இதான் பார்த்திங்க அப்படின்னா ரெனகேட்ஸோட பிளேயிங் 11. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். லாஸ்ட் மேட்ச் வீடியோ வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் டீம் ப்ளே பண்ண மேட்ச்சில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஜொனத்தன் வெல்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து உங்களுக்கு 11ல் தெரிஞ்சுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக அவர் வந்து ட்ரீம் டீமில் வந்துடுவார், ஸ்கிப் ஆகவே மாட்டார். நல்ல பிளேயர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 40க்கும் மேற்பட்ட ரன்கள் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். குவாலிட்டியான பிளேயரும் கூட. ஸோ போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். லோ பர்சன்டேஜில் ஒரு சூப்பர் பிக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர்ஸ் எல்லாமே அவர் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இப்போ 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் டாம் ரோஜஸ், குரிந்தர் சந்து, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆடம் ஜாம்பா, வில் சதர்லாண்டு, இது 4 பவுலர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ் வந்து க்ரான், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தேல் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஜாஸ் ப்ரௌன் ரீசெண்டாக இன் அண்ட் அவுட்டாக இருந்திருக்கு. இந்த மேட்ச்சுக்கு இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு கம்மியான பாலுக்கு ஒரு பிளாஸ்டிங் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸும் நல்லாவே இருக்குது. இவரோட பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேசன் பூன்ஸை நல்லாவே விரும்புவார். வெனியூ ஆவரேஜ் 29, ஹெட் ஆவரேஜ் 24. கிராண்ட் லீக்குக்கு ஒரு விசி ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்ல பிக்காக இருக்கும், ரிஸ்கியான ஆப்ஷனில் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு ஹெட்டுக்கிட்டில் 40 ஆவரேஜ், வென்யூவில் 2 ரன் தான் ஆவரேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ ஹெட்டுக்கிட்டில் 40 ரன் ஆவரேஜ் இருந்தாலுமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 6 இன்னிங்ஸில் 40 ரன் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நிறைய மேட்சஸ் நாட் அவுட்டில் பார்த்திங்க அப்படின்னா முடிச்சிருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குலாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டவுன் தி ஆர்டர் தான் வருவார். நம்பர் 4, நம்பர் 5ல் தான் பேட்டிங் வருவார். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இவர் மேலே நல்லா ப்ரொமோட் பண்ணி நல்லா ஆடின ரீசனுக்காக டாப்பில் ஓப்பனராக பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க எல்லா டீம்ஸும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆஸ் யூஸ்வல் ஃப்ரான்ஸ் மெக்கார்க் செகண்ட் பேட்டிங் டீசென்ட் பிக்காக இருப்பார். டிம் சைஃபர்ட் ஹெட் ஆவரேஜ் 28 இருந்திருக்கு. ரீசெண்டாக லாஸ்ட்டு ஒரு 4 மேட்சஸாகவே பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ வேகமாக பேட்டை விடுறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு டபுள் ஆப்ஷனில் ஒரு சேஃபான பிக்கு, பொறுமையாக மெரிட் ஆஃப் தி பால் ஆடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை காட்டி ஒரு மினிமமாக 30 ரன்ஸ் மேக்ஸிமம் 50 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போத் நெக்ஸ்டும் சைஃபர்ட்டு ஒரு சூப்பரான பிக்காக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஜேக்கப் பெத்தேலோட லாஸ்ட் மேட்ச் இந்த 49 அந்த இன்னிங்ஸ் வந்து மறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஆடி இருந்தார். நாம கூட
சிவிசிக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் செகண்ட் பவுலிங்கில் 2 ஓவர் போல் பண்ணி 16 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்கலை. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் மீண்டும் அதிக எக்ஸ்பெக்டேஷனோட இவர்கிட்ட ஒரு விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணுவார். ஆப்போசிட் டீமில் கனோலி மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். மேத்யூ ஹர்ஸ்டும் லெஃப்ட் ஹேண்டர் தான். பட் இருந்தாலும் ஃபின் ஆலன், மிச்சல் மார்ஸ், ஆரன் ஹார்டி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டன் டர்னர், இந்த மாதிரி ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்குது. ரீசனுக்காக ஒரு விக்கெட் ஒரு 50 ரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாரி ஈவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் சிம்பிள் ப்ரெடிக்ஷன் தான். வென்யூ ஆவரேஜ் பாருங்கள் 80 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா நிறைய மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமுக்காக, அதாவது பெர்த் ஸ்காட்சஸ்க்காக இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆடின 6 இன்னிங்ஸில் 240 ரன் இந்த வென்யூவில் அடிச்சிருக்காரு. இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜில் இருக்கார். ஸோ நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான பிக்கு. ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ரெனகேட்ஸ் பிடிக்காங்க அப்படின்னா லாரி ஈவன்ஸில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஜொனத்தன் வெல்ஸ் ஹெட் 21, வென்யூவில் 16 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருந்திருக்கு. போத் இன்னிங்ஸும் அசா பிளேயராக உங்கள் டீமில் ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போனீங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பில் சதர்லேண்ட். ஸோ நம்பர்ஸ் வந்து எப்போவுமே ஒரு போஸ்ட்டாக தான் இருந்திருக்கும். பெரிய நம்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. லாஸ்ட் மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட்லி ட்ரீம் டீம் வரல. அதுக்கு முந்தின மேட்சும் கூட பார்த்திங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்மில் பெரிய பர்ஃபார்மன்ஸே கொடுக்கல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரோஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் 10 மேட்சுக்கு 18, வென்யூ 4 மேட்சுக்கு 8 விக்கெட்டு. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். ஒரு ஹை பர்சன்டேஜில் ஒரு ஒர்த்து பிக்கு மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குரிந்தர் சந்து ஹெட் 10 மேட்சுக்கு 9 விக்கெட், வென்யூ 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட ஒரு 3 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்தார் லோ பர்சன்டேஜில். ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட் பவுலிங் டெத்தில் போடுவார். ரொம்ப எஃபெக்டிவான பவுலரு. லாஸ்ட் சீசன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் இன்ஜுரினால வந்து சீசனில் நிறைய மேட்சஸ் வந்து தவற விட்டுருந்தார். ஸோ இந்த வருஷம் வாய்ப்பே கிடைக்கல. ரிச்சர்ட்சனுக்கு ரிப்ளேஸ் பண்ணி உள்ளே வந்த மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ மஸ்ட்டாக அவங்க டீமில் ஃபஸ்ட் பவுலிங்கில் இவர் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஆடம் ஜாம்பா. ஸோ ஹெட் 14 மேட்சுக்கு 14, வென்யூவில் 3 மேட்சுக்கு 2 விக்கெட். ரிஸ்க்காக போனீங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜாம்பா அப்படிங்கிற நேம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக ப்ளே பண்ணிகிட்ருக்கு. பட் எந்த ஒரு மேட்சுமே ஓரளவு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ரேராக ட்ரை பண்ணிங்கன்னா செகண்ட் பவுலிங் உங்கள் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவியர் க்ரான் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பவுலிங்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. நார்மலான பவுலர் மாதிரி தான் பவுல் பண்ணுறாரு. நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் க்ரானை ரிப்ளேஸ் பண்ணி ரிச்சர்ட்சன் உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ரிச்சர்ட்சன் உள்ளே வந்தார்னா மஸ்ட் அவங்க டீமில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு பெர்னாட் வந்து 2 முறை 6 பாலில் 2 ரன் கொடுத்து 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. நியூ பால் பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெக்கான்சி, ஹார்வே, பெர்னாட் 1 முறை, ஆண்ட்ரூ டை 2 முறை, டர்னர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ப்ரௌன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெர்னாட், லான்ஸ் மோரிஸ் ஒரு முறையும், ஆண்ட்ரூ டை பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சதர்லாண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெர்னாட் 1 முறை, ஆரன் ஹார்டி 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரெனகேட்ஸ் டீமில் இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா சிவிசி ஆப்ஷன்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சேஃபான பிக்கு, ஸோ ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்கான பிக்கு, இது 2 மிக்ஸ் பண்ணி ஒரு 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ப்ரௌன் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். டிம் சைஃபர்ட்டு, ஜாக்கப் பெத்தேல், லோரி ஈவன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸ் மெக்காருக்கு லாரி ஈவன்ஸ் கூட நான் ரிப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ போலிங் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரோஜர்ஸு, குரிந்தர் சந்து அப்படிங்கிற மாதிரி 2 பிளேஸு, வில் சதர்லாண்ட் அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸ் நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ சேஃபான கேப்டன் யாரெல்லாம் இருக்கா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வில் சதர்லாண்டு, டாம் ரோஜர்ஸ், இந்த 2 பிளேயர்ஸ் தான் பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஹை பர்சன்டேஜில் ஒரு சேஃபான கேப்டன் கிராண்ட் லீக் தெரிய வராங்க, ஸ்மால் லீக் தெரிய வராங்க. உங்களோட ஸ்மால் லீக் டீமில் வில் சதர்லாண்டு ஒரு விசி, கூப்பர் கான்லி ஒரு கேப்டன் மாதிரி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஸ்கில் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜாஸ் ப்ரௌன் ஒரு ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் குரிந்தர் சந்து இன்னொரு ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் கூட ஜாக்கப் பெத்தேல் கூட நீங்கள் வைக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டன் ஏகர் இருக்கார். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஹெட் 68 மேட்சுக்கு 10 விக்கெட்டு, வென்யூவில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. செகண்ட் பவுலிங் வந்து ஆஸ்டன் ஏகர். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு நல்லா போட்டிருக்காரு. 4 ஓவர் போல் பண்ணி 20 ரன் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்து ட்ரீம் டீமில் வந்திருந்தார் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜாக்சன் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா போயிருந்தது. பட் உள்ளே கொண்டு வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு மிச்சில் மார்ஸோட ரீசெண்ட் ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பெருசாக பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. பட் ஹெட் பொறுத்த வரைக்கும் 300 ரன் 11 இன்னிங்ஸில் ஆவரேஜ் பார்த்திங்கனாலே உங்களுக்கு 30+ வருது. வென்யூ பொறுத்த வரைக்கும் 360 ரன் 16 இன்னிங்ஸில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. மினிமம் இவர் உள்ளே வந்தார்னா 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்மால் லீக்குக்கு ஒரு சூப்பர் விசி அப்படிங்கிறது தெரிய வருது.
இப்போ ரெனகேட் சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்வே மெக்கன்சி 22 ஹெட்டுகட்டில் வெனியோட 38 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் சிங்கிள் டிஜிட்டில் இருந்திருக்கு. கொஞ்சம் ரொட்டேஷனில் மிடில் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா மஸ்ட்டாக அவங்க டீமில் ஹார்வே மெக்கன்சி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேன் ரிச்சர்ட்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்டுகட்டில் நல்லா நம்பர்ஸ் பாருங்கள். 21 மேட்ச் ஆடி 29 விக்கெட்டு, வெனியில் 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ரீசன் ஃபார் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. இன்கேஸ் 11 வந்தார் அப்படின்னா ஒரு விசி கொடுத்து பாருங்கள். ஏன்னா ஒரு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த டீமில் நல்லாயிருக்கும். மினிமம் 3 விக்கெட் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட் பவுலிங்கில் ரிச்சர்ட்சன் ஒரு விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 75 to 100% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பிளேஸ் வந்து இந்த ஸ்லாட்டில் இருக்காங்க. 4 பிளேஸ் ரெனகேட் சைடு இருக்காங்க, 2 பிளேஸ் தான் ஸ்காட்சஸ் சைடு இருக்காங்க. பட் மேட்சை வின் பண்ண போகிறது அதிக சான்ஸ் இருக்கக்கூடிய டீம் வந்து பெர்த் ஸ்காட்சஸ் தான். ஸோ அந்த டீமில் இருக்கக்கூடிய இந்த 2 பிளேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். மினிமமாக ஒரு 4 பிளேஸ் வரைக்கும் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேக்ஸிமம் 5 பிளேஸ் போய்க்கலாம். பட் இந்த 2 பிளேஸில் அதிக ப்ரையாரிட்டி நீங்கள் கொடுக்கக்கூடியது பெஹண்ட் ஆஃப் அப்படிங்கிறது தெரிய வருது. மார்ஷ் உள்ளே வந்தார்னா நீங்கள் கூப்பர் கனோலியை நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் ரொட்டேஷனில் போய்க்கலாம். இல்லை மார்ச் 11 இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கூப்பர் கனோலியை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கல 1 2 3 பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. சிங்கிள் ஆப்ஷனில் ஒருத்தர் இருக்கார். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸாக பார்க்கல நான் மஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டீவர்ட் ராஜர்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். பெஹண்ட் ஆஃபும் சூப்பரான பிக்காக இருப்பார், பிக் பண்ணிக்கிடுவேன். ஜேக்கப் பெத்தேலு. தென் ரிஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் டிம் சைஃபர்ட் அப்படின்னு யோசிக்கிறேன். இதில் எனக்கும் டவுட் இருக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிம் சைஃபர்ட் தான். நீங்கள் டிம் சைஃபர்ட்டை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சதர்லாண்டை டிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட் அதாவது 50 to 75% பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 பிளேஸ் மறுபடியும் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்சஸ் பிளேஸ் வந்து 4 பிளேஸ் இருக்காங்க. ஸோ நம்ம பிக் பண்ணக்கூடிய ரெனகேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளேஸ் இருக்காங்க. இந்த 2 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஜாஸ் ப்ரௌன் அப்படிங்கிற மாதிரி டிக் பண்ணிக்கிறேன். ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டாக இருந்திருந்தாலும் இந்த கிரவுண்ட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு அவரை பிக் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் 3 பிளேஸ் வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் யாருமே இல்லை. 3 பியூர் பவுலர்ஸு 3 பியூர் பேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபின்னல் விக்கெட் கீப்பர்ஸில் இருந்தாலும் அவர் க்ளவர் கிடையாது. ஸோ இந்த ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேத்யூ ஹர்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிச்சல் மாஸ் ஆட வச்சாங்கன்னா ஃபின்னலன் வந்து விக்கெட் கீப்பராக வருவார். க்ளவருக்கும் அவருக்கு இருக்கும் ப்ளஸ் பேட்டிங் பாயிண்ட்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபின்னலன் உங்கள் டீமில் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஜாஸ் ப்ரௌனு. தேர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆண்ட்ரூ டை அப்படிங்கமா யோசிக்கிறேன். நீங்கள் 4th பிளேயர் வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே லான்ஸ் மோரிஸ்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 to 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. 2 பிளேயர்ஸாக 2 டீம்லையும் இருக்காங்க. ஸோ டபுள் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேத்யூ ஹர்ஸ்ட் தான். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 11 ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி. இருந்தாலும் மேத்யூ ஹர்ஸ்ட் ப்ளே பண்ணார்னா ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். பட் இருந்தாலும் ஆரோன் ஹார்டி ஜாம்பா கிடையாது, கீழே நம்ம ஜாம்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கிடையாது. ஸோ ஜாம்பா வந்து 50 to 75% பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகிறாரு. ஸோ குரிந்தர் சந்து இருக்காரு. நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸும் என்னோட டீமில் மஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த 2 பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொட்டேஷனில் தான் போவேன். கிராண்ட் லீக்கில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான பிக்காக இருப்பாங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். 25%க்கும் கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. இதில் 11 ஆடுறதுக்கு சான்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா ரிச்சர்ட்சன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிச்சர்ட்சன், 2 ரிச்சர்ட்சன், ஜே ரிச்சர்ட்சன், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் ரிச்சர்ட்சன் அப்படின்னு சொல்லி இந்த 2 பிளேஸும் நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. பட் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பிளேஸ் வரைக்கும் 11 ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிளேஸில் நீங்கள் யாருக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா ஸ்டாட்ஸ் வைஸாக லாரி ஈவன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு பிக்கு. டபுள் ஆப்ஷன் இதை பொறுத்த வரைக்கும் யாருமே கிடையாது. ஜெய் ரிச்சர்ட்சன் ப்ளே பண்ணார்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே அவர் எங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்சுக்கும் சிட்னி டெஸ்ட் மேட்ச்சுக்கும் இடையே ஒரு 3 நாள் கேப் கிடச்சிது. ஸோ எக்ஸாக்டாக 3 நாள் தான் கிடச்சிது. அந்த 3 நாள் கேப்பில் ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்சஸ்க்கு இருந்தது. அந்த மேட்ச் உள்ளே வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிருந்தார் ஜெய் ரிச்சர்ட்சன் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வர மேட்ச்லாம் விக்கெட்டு ஜெய் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். மேத்யூ கெல்லி உங்களுக்கு லோ பர்சன்டேஜ் பெஸ்ட்டு பிக்காக இருப்பார், லோவர் ஈவன்ஸு. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜொனத்தன் வெல்ஸு கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான். கிராண்ட் லீக்லாம் ஃபஸ்ட் பேட்டிங்னா மட்டும் நீங்கள் அதிக ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜொனத்தன் வெல்ஸை கூட ரொட்டேஷனில் போய்க்கலாம். 4th ஆப்ஷன் கொடுக்க போனீங்க அப்படின்னா கெயின் ரிச்சர்ட்சன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நான் பேஸ் டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் சைஃபர்ட்டு ஃபின்னான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஜேக்கப் பத்தேல், ஜாஸ் ப்ரௌனு. ஆல்ரவுண்டர்ஸில் சதர்லாண்ட், ஆரன் ஹார்டி, கூப்பர் கனோலி. பவுலர்ஸில் குரிந்தர் சந்து, பெஹர்டாஃப், ஆண்ட்ரூ டை, ரோஜர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ரோஜர்ஸ்டா, வைஸ் கேப்டன் ரொம்ப ரிஸ்க்காக பத்தேல் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம். கிராண்ட் லீக் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.